ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் குப்தா இதான் பார்க்க போகிறோம். இவங்களோட பீரியட் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 6th சென்ச்சுரி வரைக்கும். இந்த குப்தா எம்பரரோட ஃபவுண்டர் அண்ட் ஃபஸ்ட்டு கிங் யாருன்னா ஸ்ரீகுப்தா. இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 240லேருந்து 280 வரைக்கும். நெக்ஸ்ட் யாருன்னா கடோத்கஜா. இவர் ஸ்ரீகுப்தாவோட பையன். இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 280லேருந்து 319 வரைக்கும். இவங்க 2 பேரையுமே என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா மகாராஜா அப்படின்ற டைட்டிலில் தான் கூப்பிடுவாங்க. நெக்ஸ்ட் யாருன்னா சந்திரகுப்தா 1. இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 319லேருந்து 335 வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருக்காரு. இவரோட பீரியடில் தான் இந்த குப்தா எம்பரரை எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இவர் எந்தெந்த ஏரியாலாம் கேட்ச் பண்ணார்னா பீகார், பெங்கால், உத்தரப்பிரதேஷ்லாம் கேட்ச் பண்ணார். நெக்ஸ்ட்டு பீகாரில் இருக்க பாடலிபுத்ராவை இவர் குப்தாஸோட ஹெட் குவார்ட்டர்ஸாக அறிவித்தார். இவரோட ஸ்பெஷல் நேம் என்னன்னா மகாராஜா அதிராஜா. இவர் குமாரதேவி அப்படின்னு சொல்லி ஒரு நேபாள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க லிச்சாவி டைனஸ்டியை சேர்ந்தவங்க. இந்த லிச்சாவி டைனஸ்டி எங்கே இருக்குன்னாக்கா நார்த் பீகாரில் இருக்குது. அப்படி இல்லைன்னா கங்காக்கும் நேபாளுக்கும் நடுவில் இருக்க லொக்கேஷனில் இருக்குது. இந்த குமாரதேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டக்கப்புறம் அவர் டௌரியா வரதட்சணையாக நேபாளை வாங்கிக்கிட்டார். இந்த சந்திரகுப்தா எந்த விதமான காயின்ஸோ இல்லை இன்ஸ்கிரிப்ஷனோ கிரியேட் பண்ணல. ஆனால் ஒரு கோல்டு காயினில் இந்த சந்திரகுப்தா ஒன்னோட ஃபேஸும் அவங்களோட ஒய்ஃப் குமாரதேவி அவங்களோட ஃபேஸுமே பொறிக்கப்பட்டிருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா லிச்சவியா அப்படின்னு எழுதியிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மேபி அந்த லிச்சாவி டைனஸ்டியில் இருக்கவங்க இந்த காயின்ஸை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 3 பேரை தொடர்ந்து 4வது யார் வராரு அப்படின்னாக்கா சமுத்திரகுப்தா. இவரோட பீரியட் 335லேருந்து 375 வரைக்கும் இருக்காரு. இவரோட பாலிசி என்னன்னு பார்த்தீங்கன்னா வார் அண்ட் டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன், அதாவது போர்களை நடத்தி எல்லைகளை விரிவாக்கம் செய்கிறது. அதனால் இவரை நெப்போலியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு V.A. ஸ்மித் சொல்கிறாரு. இந்த ஸ்மித் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு வரலாற்று ஆசிரியர். நெக்ஸ்ட்டு அசோகாஸ் இன்ஸ்கிரிப்ஷனில், அதாவது அசோகாவோட தூணில் ஒரு டேட்டா இருக்குது. என்னன்னாக்கா இந்த சமுத்திரகுப்தா படையெடுத்து வந்ததா பற்றின ஒரு டேட்டா இருக்குது. இவர் அலகாபாத் அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறாரு. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் யாரை பற்றி பேசுதுன்னா சமுத்திரகுப்தா பற்றி தான் பேசுது. இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் 39 லைன்ஸ் சான்ஸ்கிரிட்டில் நாகரி ஸ்டைலில் ஹரிசேனா அப்படின்றவர் சமுத்திரகுப்தா பற்றி எழுதியிருக்காரு. இந்த ஹரிசேனா யார் அப்படின்னா இவரோட கோட் போயட், அதாவது அவை புலவராக இருந்திருக்காரு. இந்த ஹரிசேனான்றவர் சமுத்திரகுப்தா பீரியடில் அவை புலவராக இருந்திருக்காரு. இந்த சமுத்திரகுப்தா நார்த் இந்தியன் கிங்டம்ஸ் டோட்டலாக 9 வின் பண்ணியிருக்காரு. சவுத் இந்தியன் கிங்டம்ஸ் டோட்டலாக 12 வின் பண்ணியிருக்காரு. அதில் அவர் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்காரு. காஞ்சிபுரத்தில் விஷ்ணுகோபன் அப்படின்ற பல்லவா கிங்கை டிஃபீட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு 11 பிரின்சி ஸ்டேட்ஸையும் அவர் வின் பண்ணியிருக்காரு. இவர் அஸ்வத்தாம யாகம் அப்படின்னு ஒன்று நடத்திட்டு வர்றாரு. ஒரு வாரை வின் பண்ணக்கப்புறமா அந்த அஸ்வத்தாமா யாகம் என்னன்னாக்கா ஹார்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணுறது, அதாவது ஹார்ஸை பலி கொடுக்கறது. நெக்ஸ்ட்டு இவருக்கு கவிராஜா அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்குது. ஏன்னா இவர் வீணை வாசிப்பதில் வல்லவராக இருந்திருக்காரு. ஒரு காயினில் கூட இந்த சமுத்திரகுப்தா வீணை வாசிக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட மினிஸ்டர் வசுபந்து அப்படின்றவர் ஒரு புத்திஸ்ட். அதுக்கப்புறமா ராஜஸ்தான் ட்ரைப்ஸ் இவருக்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க. பஞ்சாப் ட்ரைப்ஸ் இவருக்கு டேக்ஸஸ் பே பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு கிங் மேகவர்மன் அப்படின்றவர் இந்த சமுத்திரகுப்தா கிட்ட புக்தா ஸ்டாச்சு ஒன்று இந்தியாவில் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் அதுக்கு சமுத்திரகுப்தாவும் பெர்மிஷன் தராரு. அதை தொடர்ந்து பீகாரில் கயா அப்படின்ற பிளேஸில் புக்தாவோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 7th சென்ச்சுரியில் யோவன் ஸ்வாங் அப்படின்ற ஒரு சைனீஸ் ட்ராவலர் பீகாரில் இருக்க இந்த ஸ்டாச்சுவை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு. இவர் குப்தாஸ் பீரியடில் வரல, 7th சென்ச்சுரியில் வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு யார் பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2. இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 375லேருந்து 415 வரைக்கும் இருந்திருக்காரு.
இதற்கு ஒரு அண்ணா இருக்காங்க. அவங்க வந்து ராமகுப்தா. அவங்க தான் வந்து கிங் ஆயிருக்கணும். ஆனா, ராமகுப்தா அப்படின்றவருக்கும் சாஹா டைனஸ்டில இருக்கவங்களுக்கும் ஒரு வார் வருது. அதுல சாஹா டைனஸ்டி வந்து வின் பண்ணிடுறாங்க. அதனால ராமகுப்தாவோட ஒய்ஃபான ருத்ரதேவிய அவங்க அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரகுப்தா 2 என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க அண்ணனான ராமகுப்தாவ கொன்னுட்டு, அந்த சாஹா டைனஸ்டிய வந்து வீழ்த்திட்டு, டெஸ்ட்ராய் பண்ணிட்டு, அவங்க அண்ணியான ருத்ராதேவிய வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ணிட்டு அவங்க கிட்ட டௌரியும் கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க பேர் வந்து குமாரநாகா. அவங்க நாகா டைனஸ்டிய சேர்ந்தவங்க. இந்த சந்திரகுப்தா 2க்கும் குமாரநாகாக்கும் பொறக்கிற குழந்தையோட பேர் வந்து பிரபாவதி. அவங்கள வந்து ருத்ரசேனா 2 அப்படின்றவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவர் வந்து வாகடா டைனாஸ்டியை சேர்ந்தவர். இந்த சந்திரகுப்தா 2 என்ன பண்றாரு அப்படின்னா, ருத்ரசேனா கிட்ட இருந்தும் டௌரி வந்து கலெக்ட் பண்றாரு. அதாவது அவங்களோட மருமகன் கிட்ட இருந்தும் டௌரியை வந்து கலெக்ட் பண்றாரு. இந்த சந்திரகுப்தா 2 அவருக்கு வந்து சில டைட்டில்ஸ், அதாவது பட்டங்கள் இருக்கு. என்னென்னா விக்ரமாதித்யன், விக்ரமன், நரேந்திர சந்திரா, தேவகுப்தா, தேவராஜன், சிம்மச்சந்திரன், சிம்ம விக்ரமன், சாஹரி அப்படின்ற டைட்டில்ஸ்லாம் இருக்கு. ஒரு காயின்ல கூட இவரோட பேர் வந்து சாஹரி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவர் எந்தெந்த இடத்தெல்லாம் கைப்பற்றார் அப்படின்னா, மல்லவா, குஜராத் அண்ட் மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ்ல உஜ்ஜைன் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அந்த பிளேஸை தான் இவர் வந்து குப்தாஸோட செகண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸாக அறிவிக்கிறாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் சில்வர் காயின் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் கோல்டு காயினை இவங்க என்னன்னு நேம் வச்சிருக்காங்கன்னா தினார் அப்படின்னு நேம் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபாஹியான் அப்படின்ற சைனீஸ் டிராவலர் வந்து இவரோட பீரியட்ல இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இவரோட கோர்ட் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது அவை தலைவர்கள், அவங்கள வந்து என்னன்னு கூப்பிடுறாருன்னா நவரத்னார்ஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. மெஹருலி அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றத இவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் யார் பார்த்தீங்கன்னா குமாரகுப்தா 1. இவருக்கு என்னென்ன டைட்டில்ஸ் இருக்குன்னா சந்திராதித்யா, அதுக்கப்புறமா மகேந்திரா ஆதித்யா. இவர் வந்து பீகார்ல நாலந்தா யூனிவர்சிட்டியை, இந்த யூனிவர்சிட்டி எங்கே இருக்குன்னா ஷெரீஃப் டவுன்ல இருக்குன்னு சொல்லலாம். இன்னொன்று எப்படி சொல்லலாம்னா பாட்னால இருந்து 95 கிலோமீட்டர் சவுத் ஈஸ்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த யூனிவர்சிட்டியில 6th செஞ்சுரியில யுவான் ஸ்வாங் அப்படின்ற சைனீஸ் டிராவலர் வந்து படிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா இந்த யூனிவர்சிட்டி பற்றி, இந்த யூனிவர்சிட்டியில் 3 லைப்ரரிஸ் இருக்குது, 3 மகா பாடசாலாஸ் அதாவது கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து எதை பற்றி படித்தாருன்னா புத்திசம் பற்றி படித்தார். அந்த நாலந்தா யூனிவர்சிட்டியோட சான்சலர் யாராக இருந்தாங்க அப்படின்னாக்கா பிரம்மபாலர் அப்படின்றவர் தான். இவர் வந்து காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர். அதுக்கப்புறமா 1200s பக்தியார் கில்ஜி அப்படின்றவர் இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணுறாரு. இப்போ நம்ம திருப்பி இந்த குமாரகுப்தா 1க்கு வருவோம். இவர் வந்து இப்போ இந்த குமாரகுப்தா 1 பீரியட்ல வந்து ஹன்ஸ் வந்து இன்வேஷனுக்கு வந்திருப்பாங்க, அதாவது படையெடுத்து வந்திருப்பாங்க. அவங்க வந்து எங்கேருந்து வராங்கன்னா சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கும் குமாரகுப்தாவுக்கும் நடந்த வாரில் வந்து அந்த ஹன்ஸ் வந்து வின் பண்ணிடுறாங்க. இந்த ஹன்ஸ் எப்படிப்பட்டவங்கன்னா, ஒரு நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் படையெடுத்து அங்கே இருக்கவங்க எல்லாம் அழிச்சிட்டு அங்கே இருக்க வளங்களை மட்டும் தான் எடுத்துகிட்டு வருவாங்களே தவிர அந்த நாட்டை வந்து ஆட்சி பண்ண மாட்டாங்க. அதனால அதை தொடர்ந்து ஸ்கந்தகுப்தா வந்து வராரு. இவர் தான் வந்து லாஸ்ட் எம்பரர், அதாவது கடைசி பேரரசர் இவர் தான். இவர் வந்து அந்த ஹன்ஸ் பீப்புளை வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாரு இவரோட பீரியட்ல. அப்புறமா 467 பீரியட்ல அந்த டைம்ல வந்து இவர் வந்து இறந்துடுறாரு. இவருக்கு அடுத்து யார் வரா அப்படின்னா பாலாதித்யா வராரு. இவருக்கு கோரனேஷன், அதாவது முடி சூடுதல், இவரோட எந்த பேர்ல வச்சாங்க அப்படின்னா நரசிம்மகுப்தா 1 அப்படின்ற பேர்ல தான் இந்த பாலாதித்யாவுக்கு முடி சூடினாங்க. அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து அவர் வந்து புத்திஸ்டா கன்வெர்ட் ஆயிட்டாரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குப்தா எம்பரோட கடைசி கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணுகுப்தா. இவரோட பீரியட் வந்து 540லேருந்து 550 வரைக்கும் இருந்திருக்கு. இவரோட பீரியடில் வந்து அடல்ட்ரேஷன் அதிகமாக நடந்திருக்கு, அதாவது கலப்படம் நடந்திருக்கு. எதுலன்னா கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸில் வந்து கலப்படம் நிறைய நடந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குப்தா எம்பரர் இருக்கு இல்லையா,
இத என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரீசன்னா, இவங்களோட பீரியட்ல தான் நெறைய டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது. எந்தெந்த வகையிலனா, சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி, வாட்டர் மேனேஜ்மென்ட் நீர் வேளாண்மை, டெம்பிள் ஆர்க்கிடெக்சர், சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர், அப்புறம் பொலிட்டிக்கல் யூனிஃபிகேஷன் அதாவது அரசியல் ஒருங்கிணைப்பு இது மூலியமாலாம் நெறைய டெவலப்மெண்ட் நடந்தது. அதனால தான் நம்ம இவங்களோட பீரியட கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட்டு குப்தாஸோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட்டு சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுல ஆரியபட்டா அப்படின்றவரு என்ன கண்டுபிடிச்சாரு இவங்க பீரியட்ல அப்படின்னா, 0க்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் எர்த்தோட டயாமீட்டர கண்டுபிடிச்சிருக்காரு. அப்புறம் இவரு புக்ஸும் எழுதியிருக்காரு. அதுல சூரிய சித்தாந்தா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக் சோலார் அண்ட் லூனார் எக்லிப்ஸ் பத்தி பேசுது. அதுக்கப்புறம் ஆரியபட்டம் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு. இந்த புக் அல்ஜிப்ரா அண்ட் ஜியாமெட்ரிய பத்தி பேசுது. நெக்ஸ்ட்டு வரஹாமிக்ரா இவருமே 2 புக்ஸ் எழுதியிருக்காரு. பிரஹத் சமிதா இந்த புக் அஸ்ட்ரானமி, ஜுவாலஜி அண்ட் பாட்னி பத்தி பேசுது. நெக்ஸ்ட்டு பிரஹத் ஜடிஹா இந்த புக் ஜென்ரலா சயின்ஸ் பத்தி பேசுது. ஆக்சுவலா இந்த 2 புக்குமே சயின்ஸ் பத்தி தான் பேசுது. இன் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் புக் ஆஸ்ட்ரானமி, ஜியாலஜி அண்ட் பாட்னி பத்தி பேசுது. நெக்ஸ்ட்டு பாலகபாயா அப்படின்றவர் ஹாஸ்ட் ஆயுர்வேதா அப்படின்ற புக் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நவதீடம் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு. இந்த புக் மெடிக்கல் சயின்ஸ் பத்தி பேசுது. நெக்ஸ்ட்டு சாரகா அப்படின்றவங்க மெடிக்கல் சயின்டிஸ்டா இருந்திருக்காங்க. சஸ்ருதா அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் இந்தியன் சர்ஜனா இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெம்பிள் ஆர்க்கிடெக்சர் பத்தி பார்க்கலாம். இதுல 2 டைப்ஸ் ஆஃப் டெம்பிள்ஸ் இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராக் கட் கேவ் டெம்பிள் அதாவது குகை கோயில்கள். இது எங்கெங்க இருக்குன்னா, அஜந்தா அண்ட் எல்லோரா மகாராஷ்டிரால இருக்கு. அப்புறம் பாக் மத்திய பிரதேஷ்ல இருக்கு. அப்புறம் உதயகிரி ஒடிசால இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் டெம்பிள் அதாவது கட்டுமான கோயில்கள். இது என்ன மாதிரி ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க அப்படின்னா, நாக்ரா அண்ட் திராவிட ஸ்டைல் டைப்ல இந்த ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ஸ் எல்லாமே கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்தபாஸ். ஸ்தபாஸ் அப்படின்னா என்னன்னா, புத்தரோட முழு சிலை இல்லாம ஒரு கையோ அப்படி இல்லைன்னா புத்தரோட ஃபேஸோ அந்த மாதிரி அமைக்கிறது பேர் தான் ஸ்தபாஸ். இது எங்க இருக்கு அப்படின்னாக்கா, சமக் உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு, ரத்னகிரி ஒடிசால இருக்கு, மிர்புர் காஸ் சிந்து பாகிஸ்தான்ல இருக்கு. நெக்ஸ்ட் மெட்டல் ஸ்டாச்சு அதாவது உலோக சிலைகள். இது எங்க இருக்குன்னா, நாலந்தா யூனிவர்சிட்டியில காப்பர்ல புக்தாவோட ஸ்டாச்சு இருக்கு. 18 ஃபீட் ஹைட்ல இருக்கு. அதே மாதிரி சுல்தான்கஞ்ச் அப்படின்ற இடத்துலையும் காப்பர்ல புக்தாவோட ஸ்டாச்சு இருக்கு. 7.5 ஃபீட் ஹைட்ல இருக்கு. நெக்ஸ்ட் இங்க இருக்க பெயிண்டிங்ஸ் எந்த மாதிரி டைப்ல இருக்கும் அப்படின்னாக்கா, மத்திய சேனா ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் டைப்ல இருக்கும். அப்புறம் நம்ம குப்தாஸோட அஃபிஷியல் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டா இருக்கும். நெக்ஸ்ட் லிட்ரேச்சர் பத்தி பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சரை பார்க்கலாம். பதஞ்சலி அப்படின்ற ஆத்தர் மகாபாஷ்யம் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு. அப்புறம் அமரசிம்மா அப்படின்றவர் அமரகோஷா அப்படின்ற புக்கை எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் புத்திஸ் லிட்ரேச்சர். சந்திரகோமியர் அப்படின்றவர் சந்திர வியாகரணம் அப்படின்ற புக்கை எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வசுபந்து இவர் யாருன்னு பார்த்தோம், அவை புலவர்னு பார்த்தோம். அவர் எந்த மாதிரி புக்ஸும் எழுதலை, ஆனால் அவர் ஒரு இலக்கியவாதி. நெக்ஸ்ட் திக்ஞாகா அப்படின்றவரும் எந்த புக்ஸுமே எழுதலை. நெக்ஸ்ட் ஜெயின் லிட்ரேச்சர். இதில் விமலா அப்படின்றவங்க ஜெயின் ராமாயணம் எழுதியிருக்காங்க. சித்தசேனா அப்படின்றவர் ஒரு இலக்கியவாதி, ஜெயின் இலக்கியவாதி. ஆனால் அவர் எந்த புக்ஸும் எழுதின மாதிரி மென்ஷன் ஆகலை. நெக்ஸ்ட் செக்யூலர் லிட்ரேச்சர் அதாவது மத சார்பற்ற இலக்கியங்கள். இதுல காளிதாசா அப்படின்றவர் சகுந்தலம், மாளவிகா கனி மித்திரம், ரகுவம்சா, மேகதூதம், ரிது சம்ஹாரம், குமார சம்பவம், விக்ரம ஊர்வஷ்யம் அப்படின்ற புக்ஸ் எல்லாமே எழுதியிருக்காரு. இதில் லாஸ்ட்டாக சொன்ன விக்ரம ஊர்வஷ்யம் யாரை பற்றி பேசுதுன்னா சந்திரகுப்தா 2 அவரை பற்றி பேசுது. நெக்ஸ்ட்டு விஷாகதக்தா அப்படின்றவர் தேவச்சந்திரா குப்தம், முத்ர ராட்சசம் அப்படின்ற 2 புக்ஸ் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு சூத்ரகார் அப்படின்றவர் மிருக்ஷ கடிகம் அப்படின்ற புக் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு குப்தாஸோட லேண்ட் டைப் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இவங்களோட
கல்டிவேட்டபிள் லேண்ட் அதாவது பயிரிடக்கூடிய நிலங்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஷேத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் லேண்டை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிலா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்கிள் அதாவது காடுகளை என்னன்னு சொல்கிறாங்கன்னா அப்ரகத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாபிட்டபிள் லேண்ட் அதாவது குடியிருப்பு பகுதிகளை என்ன சொல்கிறாங்கன்னா வஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்டோரியல் லேண்ட் அதாவது மேய்ச்சல் நிலங்களை என்னன்னு சொல்கிறாங்கன்னா கபத சராஹா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குப்தாஸோட அக்ரிகல்ச்சர் பற்றி பார்க்கலாம். அவங்களோட இரிகேஷன் பற்றி அதாவது நீர்ப்பாசனம் பற்றி ஒரு புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கோட பேர் நாரத ஸ்மிருதி. நெக்ஸ்ட்டு அமரசிம்ஹா என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க யூஸ் பண்ணுற கெனல்ஸ்க்கு அதாவது வாய்க்காலுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த வாய்க்காலோட பேர் என்னென்னா ஜலநீர் காமா. குப்தாஸ் பீரியடில் ஒரு ரூலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா க்ராப்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பனிஷ் பண்ணப்படுவாங்க. அதாவது பயிர்களை பாதுகாக்கணும், அப்படி இல்லைன்னா யார் யாரெல்லாம் பயிர்களை பாதுகாக்கலையோ அவங்களுக்கெல்லாம் தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இவங்க என்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் விளைவிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா பார்லி, வீட், ரைஸ், ஆயில் சீட்ஸ், சுகர் கேன் இந்த மாதிரியான பயிர்கள்லாம் விளைவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காளிதாசர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சவுத் பகுதியிலேருந்து அதாவது தெற்கு பகுதியிலேருந்து மிளகு அப்புறம் ஏலக்காய் இது எல்லாமே குப்தாஸ்க்கு வந்திருக்கு. அதாவது குப்தாஸ் நார்த் சைடில் இருக்காங்க, இவங்களுக்கு சவுத் சைட்லேருந்து மிளகு ஏலக்காயெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வராக மீரா என்ன சொல்கிறார் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் பிளான்டேஷன் பற்றி சொல்லியிருக்காரு, அதாவது பழ சாகுபடி பற்றி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பாகர்பூர் காப்பர் பிளேட் எதை பற்றி பேசியிருக்கு அப்படின்னா லேண்ட் ஓனர்ஸ் பற்றி பேசியிருக்கு. இந்த குப்தாஸ் பீரியடில் பெரும்பாலும் கிங்ஸ் தான் லேண்ட் ஓனர்ஸாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த காப்பர் பிளேட்டில் ஒரு போஸ்ட் நேமும் மென்ஷன் ஆகிருக்கு. அந்த போஸ்ட் பேர் என்னென்னா உஸ்தபாலா. அதோட மீனிங் லேண்ட் ரெக்கார்ட் கீப்பர். நெக்ஸ்ட்டு குப்தாஸ் பீரியடில் இருந்த ட்ரேடை பற்றியும் அவங்களோட எக்கனாமி பற்றியும் பார்க்கலாம். காமதகார் அப்படின்ற ஆத்தர் நீதி சாஸ்திரா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புக் எதை பற்றி இருக்குன்னா குப்தாஸோட ரெவென்யூ பற்றி இருக்கும். இந்த புக்கு யாருக்கு நீதி சாஸ்திரா சொல்லுது அப்படின்னாக்கா அங்கே இருக்க கிங்ஸ்க்கு சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த புக்லேயுமே ஒரு போஸ்டோட நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அஷ்டபாதால திக்ரிதா. இதுக்கு மீனிங் ரெக்கார்ட் கீப்பர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீகாரில் இவங்க அயன் ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தானில் காப்பர் ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ட்ரேடர்ஸை 2 டைப்பாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சிரிஸ்தி, இவங்க பெர்மனன்ட் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட்டு சார்த்தவாஹார், இவங்க மூவிங் ட்ரேடர்ஸ். நெக்ஸ்ட்டு நாரத ஸ்மிருதி, பிரகாஸ்பதி ஸ்மிருதி, இந்த 2 புக்குமே ட்ரேட் பற்றி பேசுது. நெக்ஸ்ட்டு உசுரி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்டோட மீனிங் என்னென்னா மணி லெண்டர், அதாவது கந்துவெட்டிக்காரர்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பாகியான் அப்படின்ற அந்த சைனீஸ் ட்ராவலர் என்ன சொல்கிறாருன்னா பெங்காலில் இருக்கக்கூடிய தாம்ரா லிப்டி அப்படின்ற பிளேஸ்லேருந்து சைனாவுக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் குப்தாஸ் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களோட பீரியடில் கோல்டு காயின்ஸை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு குப்தாஸ் பீரியடில் அவங்களோட எம்பையரோட டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிவிஷன்ஸ் பற்றி தாமோதர்பூர் காப்பர் பிளேட்டில் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டேட்ஸை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா தேசம் அப்படி இல்லைன்னா புக்தி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியவருக்கு ஒரு நேம் இருக்குது, அது உபரிகா. நெக்ஸ்ட்டு தேசத்துக்கு கீழே விசாயாஸ், அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணவங்க கூடிய பேர் விஷாயாபதி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிராமிகா அப்படின்னா கிராமம், அதை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணக்கூடியவங்க பேர் கிராம தியாக்ஷியா அப்படி இல்லைன்னா மகதாரா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு குப்தாஸ் பீரியடில் இருக்க கிங்ஸோட காமன் டைட்டில்ஸ், எல்லா கிங்ஸையும் என்னென்ன டைட்டில்ஸ் வச்சு காமனாக கூப்பிட்டாங்க அப்படின்றத பார்க்கலாம். பரம தேவதா அப்படின்னா டிவோட்டி ஆஃப் காட், பரம பகவதா அப்படின்னா டிவோட்டி ஆஃப் கிருஷ்ணா. நெக்ஸ்ட்டு பரமேஸ்வரா, பரம பட்டாரகா, புருஷா அப்படின்னா சுப்ரீம் ஆஃப் ஆல்.
இந்த பட்டத்தை குறிப்பாக யாருக்கு சொல்லுவாங்கன்னா சமுத்திரகுப்தாக்கு சொல்லுவாங்க. குப்தா பீரியட்ல இருக்க கிங்ஸ் எல்லாமே அவங்களே என்னன்னு சொல்லிப்பாங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட்ஸ்னு சொல்லிப்பாங்க அண்ட் ஒன்லி ஆன்சரபிள் டு காட். கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட ஆர்மி எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். பாலாதி கிருதா அப்படின்ற போஸ்ட் இது வந்து இன்ஃபேண்ட்ரி கமாண்டர், அதாவது காலான்படை தளபதின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட கேவல்ரி என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா மகாபாலாதி கிரிதா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குதிரைப்படையை அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட ஸ்பை ரகசிய உளவாளியை என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா தூதகாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட கேவல்ரியை இன்னொரு நேம்லையும் சொல்கிறாங்க மகா அஸ்வாபதி அப்படின்னும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு குப்தாஸ் வந்து சேனாதிபதி அப்படின்ற அந்த போஸ்ட் வந்து அவங்களோட பீரியடில் கிடையாது. அந்த பழக்கம் வந்து அவங்களோட பீரியடில் கிடையாது. நெக்ஸ்ட்டு குப்தாஸோட மினிஸ்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த மினிஸ்டர்ஸ் பற்றி எங்கே சொல்லியிருக்காங்கன்னா அலகாபாத் அயன் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷனில் தான் சொல்லியிருக்காங்க. குமாரமாத்தியா அப்படின்ற போஸ்ட், இந்த போஸ்ட் வந்து அதாவது இளவரசருக்கு ஈக்குவலான போஸ்ட். இதுக்கு மீனிங் என்னென்னா மினிஸ்டர் க்ளோசஸ்ட் டு கிங். நெக்ஸ்ட்டு மினிஸ்டர் ஆஃப் வார் அண்ட் பீஸை இவங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா சந்தி விக்ரஹீரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்மி மினிஸ்டரை வந்து இவங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னா மகாதண்ட நாயகா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல மீட்டிங் போடுவாங்க இல்லையா, அந்த மீட்டிங் போடுற அந்த பிளேஸ் வந்து சபா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த அமைச்சரவை கோர்ட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்தோட பேர் வந்து மந்திரின் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சந்திரகுப்தா 2 வந்து அவங்களோட மினிஸ்டர்ஸ் வந்து நவரத்னாஸ் அப்படின்னு சொன்னார்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நவரத்னாஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காளிதாசர், இவர் வந்து ஒரு சான்ஸ்கிரிட் போயட். நெக்ஸ்ட்டு அமரசிம்மா, இவர் வந்து சான்ஸ்கிரிட் லெக்சிகோகிராஃபர், அதாவது சான்ஸ்கிரிட்டில் டிக்ஷனரி எழுதுகிறவர். நெக்ஸ்ட்டு வராக மிஹிரா, இவர் வந்து ஒரு அஸ்ட்ரானமர். இவர் வந்து பஞ்ச சித்தாந்திரிகா அப்படின்னு ஒரு மேக்ஸ் புக் வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட்டு தன்வந்திரி, இவரை வந்து ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இவர் வந்து ஒரு ஃபிசிஷியன், அதாவது மருத்துவர். நெக்ஸ்ட்டு ஹரிசேனா, இவரும் வந்து சான்ஸ்கிரிட் போயட். நெக்ஸ்ட்டு ஷாங்கு, இவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட். இவர் வந்து ஷில்ப சாஸ்திரா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. காகபானகா, இவர் வந்து அஸ்ட்ராலஜர். நெக்ஸ்ட்டு வராச்சி, இவர் வந்து ஒரு கிராமரியன், அதாவது இலக்கணவாதி. இவர் வந்து பிரகிருத் பிரகாஷா அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. கடைசியாக விட்டல் பட்டா, இவர் வந்து ஒரு மெஜிஷியன். இவர் வந்து மந்திர சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இதோட குப்தாஸ் டாபிக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.